அநேக விதத்துல நம்ம பலவீனப்பட்டு இருக்கின்றோம் பாவத்தின் பிணிகளினால். என்ன பாவம்? நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை கொலை செய்கிறது, திருடுகிறது இதுதான் பாவம்னா இல்ல. ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கற்றுக் கொடுத்த வழிகளுக்கும் கீழ்ப்படியாமல் வாழ்வதே பாவம்தான். நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்படியானால் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் வாழுகிறதே பாவமான வாழ்க்கை தான். இன்றைக்கு அதை சுட்டி காட்டினால் அநேகருக்கு ஏற்றுக்கொள்கிற எண்ணம் இல்லை. நீங்க நன்றா இருப்பீங்க, உயருவீங்க, உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும், உங்க பிள்ளைகள் உயரத்துல இருப்பாங்க, உங்களுக்கு நல்ல விதமான ஃபியூச்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங் பிளஸ்ஸிங்னு மெசேஜ் பண்ணி அவங்கள வாழ்த்தினால் அதை விட சந்தோஷம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும்னு அவங்க பின்னாடியே போவாங்க. ஆனால் நீ மனம் திரும்ப, உன் வாழ்க்கையில தவறு இருக்கு, உன் பேச்சை மாற்று, உன் நடக்கையை மாற்று, உன் உடையை மாற்று, உன் நடைய மாற்று, உன்னுடைய ஐக்கியங்களை நீ மாற்று. நீ ஒழுங்கா ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை உனக்குள்ள இல்லை. உலகத்துல நீ அடிமைப்பட்டு கிடக்கிற, தேவனுடைய ஆவிக்குரிய வழிகளை விட்டு பின்மாறி நீ வாழுகிறாய் என்று அவர்களுக்குள் இருக்கிற பலவீனங்களை சுட்டி காட்டி ஆரோக்கியமான உபதேசம் கடந்து போனால் ஏற்றுக்கொள்கிற இறுதியும் இருக்கிறதா? அப்படி சொன்னாலே அவங்கள பிடிக்கிறது இல்லை.